நெய் சோறு தயாரிக்க தேவையான பொருட்கள்: 2 கப்பு சீரக சம்பா அரிசி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்லைஸ்டு வெங்காயம் மற்றும் நெய், எண்ணெய். சட்டி காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கோங்க. எந்த எண்ணெய்னாலும் பிரச்சனை இல்லை, சன்ஃப்ளவர் இல்லை வெஜிடபிள் ஆயில், கார்ன் ஆயில். அதோட 2 ஏலக்காய் விட்டுக்கோங்க, 2 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை. இத்தனையும் போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருப்போம். அதில் ஒரு 3/4 பங்கு வெங்காயம் கூட போதும். அது ஒரு 3/4 பங்கு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப கருகிட வேண்டாம், ரொம்ப பொன்னிறமாலாம் வர வேண்டியதில்லை. ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போது நாம் கழுவி ஊற வைக்கக்கூடாது, ஃபுல்லாக வடிச்சிடணும். அரிசியை 2 கப் அரிசி ஃபுல்லாக வடித்து அதை அந்த சட்டியில் போட்டுடணும். நம்ம ஏற்கனவே நெய் வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த அரிசியையும் போட்டு வதக்கிடணும். கடையில் பக்கத்தில் 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சுட வச்சுக்கணும். அதை இந்த அரிசியில், நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணிகிட்ருக்க அரிசியில் ஊற்றணும். ஊற்றி அதை ஒரு கிண்டி தேவையான அளவு உப்பையும் போட்டு கிண்டி அதை அதுக்குள்ள சட்டி மூடியால் மூடிடணும். பிறகு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் தீயை ரொம்பவே ஸ்லோவாக வச்சு, லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 12 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி ஒரு மல்லி இலையை மேலே கொஞ்சம் தூவி விட்டு அதை அப்படியே லைட்டாக ஒரு கிண்டி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு நெய் சோறு ரெடியாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இந்த முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு நெய் சோறு வந்துடும். ரொம்ப எல்லா ஐட்டம் போட்டுலாம் செய்ய வேண்டியதில்லை, சிம்பிளாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற ஒரு நெய் சோறு இது.